ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஸ்ரீலங்கன் அதிரசம் தான் செய்ய போகிறேன். என்ன தம்பி, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்கள் செய்கிற சுவையான ஒரு அதிரசம் உண்டு நண்பர்களே. அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு ஒரு போத்தலில் போட்டு வச்சு நான் ஆறினொன்று போத்தலில் போட்டு வச்சு செம்மையாக நாங்கள் சாப்பிடலாம், டீ டைமுக்கெல்லாம். சரியா, அதான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா, இப்போ வாங்க சுவையான சூப்பரான தித்திப்பான ஸ்ரீலங்கன் அதிரசம் செய்யலாம். அதிரசம் செய்கிறதுக்கு அரிசி ஊற வைக்க போகிறேன். இது வந்து வெள்ளை பச்சை அரிசி. வெள்ளை பச்சை அரிசியை ஊற வச்சுட்டு தான் நான் திரிச்சு போட்டு செய்ய போகிறேன். ஒரு டம்ளர், 2 டம்ளர் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா முத்து போல் வெள்ளை பச்சை அரிசி. இந்த டம்ளரால் 2 டம்ளர் வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வெள்ளை பச்சை அரிசியை கழுவி எடுப்போம். 1-2 தடவை நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இப்போ பாருங்கள், அரிசியை நல்ல வடிவாக கழுவி எடுத்து வந்துட்டேன். ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இனி இதை மூடி ஒரு ஊற வைப்போம். ஒரு 4 மணித்தியால நல்லா ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு அரைச்சி எடுக்கலாம். அரிசி ஊற வச்சு நான் 4 மணித்தியால நல்லா ஊறி இருக்கு. இங்கே பாருங்கள், தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கொண்டு வரேன். தண்ணியை வடிச்சு கொண்டு வந்துட்டேன். இனி வந்து இப்படி துணி விரிச்சு வச்சிருக்கேன் பாருங்கோ, அதில் போட்டு விட போகிறேன். அப்போ அந்த ஈரத்தை உறிஞ்சிடும் துணியில். இதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி எடுப்போம். அப்போ அந்த ஈரத்தை எல்லாத்தையும் இந்த துணி வந்து வடிவாக உறிஞ்சி எடுத்துடும். வடிவாக பரப்பி போட்டு விடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டேன். பார்த்தீங்களா, இப்படி ஒரு 10 நிமிஷம் விட்டேன்னு சொன்னால் அது வந்து அந்த ஈரத்தை வந்து துணி உறிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க வெயில்ல கூட ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு டக்குன்னு எடுக்கலாம். இப்ப வைக்கலாம் கூடாது, கணக்கா அந்த ஈரம் இழுத்துச்சா போதும். இப்ப என்ன வைக்கிறது, மழை பெய்யுது. இப்ப மழை பெய்யுது தருவேன். அதான் எனக்கண்டு வரும் மழை. இப்ப காயிட்டு நண்பர்களே, இரவாயிட்டு அவன் நடிக்கிறான். ஓகே, காயிட்டு. இப்ப பாத்தீங்களா நல்லாவே ஊறிட்டு. இங்கே பாருங்க, அந்த துணியில அந்த ஈரம் எல்லாம் நல்லா இழுத்துட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி இழுத்துருக்கணும். இங்க பாருங்க அரிசி எப்படி இருக்குண்டு ஊறி அந்த தண்ணி எல்லாம் விடுபட்டு இந்த மாதிரி இருக்கு. இனி வந்து இதை நாங்கள் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்தோம்னா அதுதான் ஹால்பிட்டி. ஹால்பிட்டி என்ன, அரிசிமா சிங்களத்தில். நானும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிங்களம் படிக்கிறேன் பார்த்தீங்களா நண்பர்களே. இதை இப்போ நாங்கள் இப்படியே அரைச்சி எடுத்துட்டு வரோம்னா, இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் அதை அரிச்சு எடுக்கணும். இப்படி போட்டுட்டு அரிச்சு எடுப்போம். பாருங்க இந்த மாதிரி அரிச்சு எடுத்துட்டேன். இந்த குறுநலும் எங்களுக்கு வேணும், குறுநலையும் கொட்டக்கூடாது, அதையும் சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த குறுநலும் வேணும் எனக்கு. இப்படி அரிச்சு போட்டு இந்த குறுநலை தனியாக எடுத்து வைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மிச்சம் இருக்கிற அரிசி எல்லாம் இந்த பாருங்க ஊர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன்னா. இப்போ பாருங்க மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா. இதை வந்து இந்த கிண்ணத்தில் போட்டு வைப்போம். என்ன செய்யும்போது எடுக்கலாம். அந்த ஈரம் காஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி இப்படி வைப்போம். இந்த மாவில் பாருங்க இந்த இப்படி ஒரு ஈரத்தன்மை இருக்கும், அது காஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி இப்படி இருக்கட்டும். நான் மத்தி வச்சோம்னா அப்படியே இருக்கு. வச்சுட்டு இனி நாங்கள் அதிரசத்தை செய்ய ரெடி பண்ணுவோம். நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கேன்னு வந்து பாருங்கள். இது வந்து அரிசிமா நான் ஊற வச்சு உங்களுக்கு காட்டினேன் தானே, தண்ணியில் காய வச்சு திரிச்சு எடுத்த அரிசிமா 1 கிலோ இருக்குது. 600 கிராம் சீனி எடுத்துருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்ட்டா நீங்கள் ஒயிட் சுகர் எடுக்கலாம். இதில் வந்து 100 கிராம் கோதுமை மா எடுத்துருக்கேன். நோல் பெப்பர்ஸ் பிளான்னு சொல்லுவோம், பான் பிட்டி என்று சொல்லுவோம். நாங்கள் புட்டை விற்கிறோமா, அதில் அவிக்காதமா பச்சைமா 100 கிராம் எடுத்துருக்கிறேன். சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், எள் எடுத்துருக்கிறேன் 2 டேபிள் ஸ்பூன். இது இவ்வளோ தான் நான் குறுநல் எடுத்துருக்கேன். பாருங்கள், மற்றெல்லாம் அரைச்சி இப்படி மாவை எடுத்துட்டேன். இவ்வளோ தான் குறுநல் எடுத்துருக்கேன். இது கட்டாயம் சேர்க்கணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பம்ட்டா சேர்க்கலாம்.
உப்பு கொஞ்சம். இது இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஏன்னா நிறைய பேர் அளவுகள் கேட்குறீங்க, என்கிட்ட கால் பண்ணி கூட நிறைய பேர் கேட்குறீங்க நான் வடிவ அளவுகள் சொல்கிறேன் இல்லையாண்டு, அதால் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓகே வாங்க. ஆனால் கூடுதல் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். போடாத வீடியோக்களுக்கு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மறந்திருந்தாலும் போட்டு விடுறேன் உங்களுக்கு. சரியா? இப்போ வாங்க அதிரசத்தை செய்யலாம். இப்போ அடுப்பை போடுவோம். இப்போ சட்டியை வைப்போம். சட்டி சூடாட்டுக்கும். இப்போ சட்டி சூடாயிட்டு முதல் வந்து எள்ளை வறுத்தெடுப்போம். பெரிய விடாமல் நல்லா கணக்காக வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க எள்ளு வறுபட்டுட்டு அதுங்களா இந்த மாதிரி ஆக எரிக்கக்கூடாது, கணக்காக அப்படி வறுத்தா போதும். எடுத்து இதில் மாட்டுவோம். இனி குருணல் நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இது கட்டாயம் சேர்க்கணுமெண்டு இல்லை, உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு சேர்க்காமல் விடலாம். மிச்சத்தெல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதையும் லைட்டாக வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்க வறுபட்டுட்டு இந்த மாதிரி அதையும் இதோட சேர்ப்போம். இனி சின்ன சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வறுத்தெடுப்போம். இப்போ சீரகத்தையும் வறுத்தாச்சு பார்த்தீங்களா, எடுப்போம். ஓகே. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனியில் வந்து அரைவாசியை பாகு மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறேன். அந்த பாகு பதம் இல்லை பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அரைவாசியை போட்டுட்டு பெரு கட்டுக்கும். இப்போ தண்ணி சேர்க்குறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இப்போ இது நல்லா காய்ச்சி படட்டுக்கும். வந்து ஒன்று இருக்குண்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இன்னும் கொஞ்சம் இப்படியே கலந்து விடுவோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா காய்ச்சி பட்டுட்டு இனி வந்து மிச்சம் இருக்கிற சீனியையும் சேர்ப்போம். சேர்த்து போட்டு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். அது அப்படித்தான் சூடாக இருக்குது தானே. இப்போ இப்படியே கரைஞ்சி வரட்டும். பயப்படக்கூடாது, எல்லாம் பார்த்து சரியா. அது அப்படித்தான் இருக்கும். பிறகு அப்படியே கரைஞ்சி வந்துடும் சூட்டுக்கு. இப்போ பாருங்க காய்ச்சிப்படுது, கொஞ்சம் காய்ச்சிப்படணும். இதுக்கு நான் பதம் எப்படி பார்க்குறேன்னு உங்களுக்கு காட்டுறேன்னா பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் காய்ச்சிப்படட்டும். இப்போ பாருங்க இங்கே பாருங்கள், இப்படி ஊற்றேக்க இப்படி நூல் பதமாக வரணும். இங்கே இப்படி நூல் மாதிரி வரணும். அப்படி இல்லையாண்டா இல்லை ஊற்றி பற்றி கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஊற்றி பாருங்க. இங்கே இந்த மாதிரி இப்படி கீழே திரைஞ்சிருக்கணும், அவ்வளோந்தான். இதுக்கு அந்த நாங்கள் உருட்டி கம்பி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இனி இதில் வந்து வறுத்து வச்சுருக்கிற எள்ளு, குருணல், சீரகம் அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதில் இருக்கேன்னு இப்போ இந்த மாதிரி காய்ச்சியாச்சு பார்த்தீங்களா. இதில் கொஞ்சத்தை எடுத்து வைப்போம். இதில் கிண்ணத்தில் இவிட்டு வாங்க, உங்களோட ஹெல்ப் வேணும் எனக்கு. எல்லாம் இருக்கட்டுக்கு. நீங்கள் நான் போடுவேன், நீங்கள் கிண்டி கொண்டுருங்க. வாங்க. இல்லை காணுமென்னு தான் நினைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து இது அரிசிமா பாருங்க, நாங்கள் அரிசி வச்சு அரிசிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கலந்து சேர்க்கணும். இதில் கொஞ்சம் கிளறுங்க. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமைமா, அதுக்கு பிறகு அரிசிமா, அப்படியே அவ்வளோந்தான். கோதுமைமா எல்லாம் சேர்த்துட்டேன். கிளவுங்க வடிவம் அடியில் இருந்து நல்லா இங்கே சைட்டெல்லாம் சேர்த்து விடாமல் கை விடாமல் அடுப்பை நல்லா தணிச்சு விடணும். ஒட்டை பார்த்தீங்களா, எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்து போட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். அது சைட்டெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடணும். இங்கே பாருங்கள் அடியில எல்லாம் கட்டி பட்டுருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்து வச்சதில் விடலை. அப்படியே கலந்து விடுவோம். ஒரு கொஞ்சமாக சேர்க்குறேன், கணக்கையில் கொஞ்சமாக. அப்போ இந்த இனிப்பு எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு வடிவாக கலந்துடுவோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வரணும், அப்படியே கலக்கணும். இங்கே நாங்கள்
ஒரு ஆள் பிடிக்கணும் ஏண்டா வடிவா இந்த பக்கம் பிடிங்க நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி உருகி வரணும் நல்லா கலந்து விட பாருங்க மிச்சத்தையும் விட்டுட்டேன் நான் இல்லைங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு போது விட்டுட்டேன் ஓகே இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவான் பார்த்தீங்களா இந்த மாதிரி கலந்து விடுவோம் நுறுக்கமாக வரும் அப்படியே இந்த சைட்டால் அப்படியே பிட்டாட்டி எடுத்து கலந்து விடுவோம் இப்போ கலந்து விடையக்குள்ள ஒரு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன் சேர்த்துட்டு இதுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் முதல் தடவை செய்கிறார்கள் இன்னொரு ஆளோட உதவியோடு செய்கிறது நல்லா பழக்கமாக நல்லா செய்து பழக்கப்பட்ட ஆக்கலண்டா ஒரு ஆளே டக்குன்னு செஞ்சிடலாம் முதல் தடவை செய்யக்க இன்னொரு ஆள் உதவியோடு செய்யலாம் அப்படி ஒரு ஆள் பிடிக்க ஒரு ஆள் கிண்டி எடுத்தால் சரி இப்போ டக்குன்னு சுட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்க நண்பர்களே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா இப்படி இறுக்கமாக கலந்து விடணும் மெனி இந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம் போடுங்க இதை பார்த்தீங்களா இப்படி எனக்கு தெரியாது நான் சொல்கிறேன் அவர் செய்கிறார் ஓகே என்ன போடுங்க 10 கிலோ போட்டுறக்கூடாது வெரி குட் அப்படி தான் அதில் இருக்கிறதையும் வலிச்சு போட்டு விடுங்க அவ்வளோ போதும் காணும் 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 சட்டி கேட்ட அள்ளும் என்ன விடு சோவா என்ன விட்டு வலிச்சு ஒரு சின்ன கரண்டி எடுத்தாங்க வலிச்சு போடுவோம் இப்போ வலிச்சு எடுப்போம் இதையும் ஒண்டையும் விடக்கூடாது இது இப்போ குழைக்கணும் எனக்கு பயமாக இருக்குது சுடும் பயமாக இருக்கோ பார்த்து வைக்கணும் நண்பர்களே கொஞ்சமாக எண்ணெயை போட்டுட்டு சரி மேலால் கையுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு இப்படி நான் குழைங்கோவன் பாருங்க நண்பர்களே குழைக்கணும் வடிவாக கொஞ்சம் போகிறோம் கொஞ்சம் விட்டு விட்டு ஆற விட்டு விட்டு குழைப்பேன் சரியாக சுடுது நண்பர்களே அதெல்லாம் கொஞ்சம் ஆற விட்டு குழைப்போம்மா இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு வடிவாக பிராட்டி அப்படியே குழைச்சி விடுவோம் சுடும் தான் சூட்டோடையே நான் கை சுடுவது அதால் இந்த ஹாப்பியால் சரியா சுடுவது விட்டு அதால் இந்த ஹாப்பியால் இப்படி குழைச்சி விடுவோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இனி நாங்கள் பொரிச்செடுக்க வேண்டியது தான் பொரிச்செடுப்போம் இப்போ வாங்க நண்பர்களே வெளியில் வந்தாச்சு காத்தாட இருந்து சொல்ல போகிறோம் பக்கியாக இருக்கேன் நான் உங்களுக்கு அதில் வெளியில் வந்தாச்சு இனி அடுப்பை மூட்டிட்டு எண்ணெய் சட்டியை வைக்க வேண்டியது தான் நீங்களும் இதே மாதிரி அதிரசத்தை எண்ணெய் சட்டியை வச்சு சுடுங்க தீபாவளிக்கு அதிரசம் இப்போ எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாகட்டுக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணக்காக விடுவோம் அடுப்பு இங்கே பாருங்க நாங்கள் குழச்சி வச்சுருக்கிற மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுப்போம் பார்த்தீங்களா பெருசாகவும் எடுக்கலாம் உங்களுக்கு விரும்பிய சைஸில் நீங்கள் எடுக்கலாம் எண்ணெய் விட்டு நான் சொல்கிறதில்ல நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி 2-3 உருண்டையை பிடிச்சி வைப்போமா மேலால் எண்ணெய் பூசி விடணும் இல்லாட்டிக்கு நெய் சரி மேலால் அள்ளி ஊற்றக்கூடாது அள்ளுகொல்லியாக கொஞ்சமாக அப்போ அந்த காயாமல் இருக்குமா அதுக்காகத்தானா பொலிஷிங்காக இருக்கும் பொலிஷிங்காக இல்லை ஈரத்தன்மையாக இருக்கும் போல பாருங்க நண்பர்களே வாணி அடிச்சு அடிக்க போகிறேன் சாப்பிடலாம் தானே மருகையா ஆக்களை கொல்லத்தான் பார்க்குறாரு இவர் எண்ணெய் சூடாட்டுக்கும் இங்கே வாழையில் வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் உங்கள்கிட்ட இது வாழையில் இல்லையண்டா நீங்கள் பொலித்தீன் பேப்பர்கள் பொலித்தீன் பேக்குகள் ஏதாவது இருந்தால் கூட செய்யலாம் இல்லை கொஞ்சமாக எண்ணெயை பூசி விட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கே பாருங்கள் நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத எடுத்து இப்படி மெதுவாக தட்டோம் மற்ற பக்கம் போட்டு தட்டுவோம் இதில் என்னமோ குத்துது நல்ல ஒரு மெல்லிய கணத்துக்கு தட்டணும் இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி தட்டியாச்சு ஆக மொத்தமாயில் இந்த கணக்கை இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு போடுவோம் பொரிக்க நான் ஒண்டொண்டா தான் பொரிச்சு எடுக்க போகிறேன் 2-3 போடலாம் ஒண்டொண்டா ஜூட்டு இந்த மெட்டை கரண்டி அதில் வச்சுட்டு வந்துட்டு எனக்கு எடுத்துறீங்களா ஓட்டோட்ட கரண்டி சின்ன இந்த என்னென்னு சொல்கிறது நான் என்னென்னா ஒண்டொண்டா போட்டு எடுக்க போகிறேன் ஏன்டா அந்த முதல் ஒண்டை போட்டு பார்த்துட்டு
அதுக்கு பிறகு 2-3 போடுவோம். ஏண்டா முதல் தடவை தானே வெந்து என்ன. தேங்க்யூ. பார்த்தீங்களா எப்படி பொரியுதாண்டு. இது மற்ற பக்கம் இப்படி திருப்பி விடுவோம். நல்லா பொரியும் பாருங்க, சூப்பராக. அடுப்பு கணக்காக விட்டுருக்குறேன், ஆக கூட்டே இல்லை. இந்த பொரிஞ்சோட நான் செக் பண்ணி பார்த்து சொல்லுவீங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்போ நீங்கள் தான் செஃப் தாமு. செஃப் தாமோட உடம்புல ஒரு காவாசி கூட வராது. இங்கே பாருங்கன்றீங்களே கலர் மாறி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி பொரியணும். அதை கணக்காக விட்டால் தான் அந்த உள்ளுக்கெல்லாம் அவியும். ஆக கூட்டி விட்டோம்டா அடுப்பு உள்ளுக்கு அவியாமல் போயிடும். அதால் தான் இன்னொன்றை போட்டிருக்கலாம். என்ன இதை ஒன்றை எடுத்து பார்த்துட்டு போடுவோம். என்ன கெடுப்பட்டு போடாமல். இங்கே பாருங்க இப்படி பொங்கி வருது. என்னங்க பாருங்க, இதை பொரிச்சு போட்டு அப்படியே பொங்கி வரும் பார்த்தீங்களா நண்பர்களே. இந்த மாதிரி இதை பொரிச்சு போட்டு கீழே போய் டிவியை பார்த்து பிக் பாஸையும் பார்த்து பார்த்தீங்களா இப்படி பொரியணும். இப்படி மேலால் இப்படி எண்ணெயை ஊற்றி விடணும். இனி 2 போடுவோம். என்ன 2-3 போடுவோம். குளிச்சாட்டல பாருங்க நண்பர்களே, ஜூட்டை குளிச்சாட்டட்டாம். இப்படி ஊற்றி விடணும் எண்ணெயை மேலாங்க பார்த்தீங்களா. மற்ற பக்கம் திருப்பியும் விடலாம். பார்த்த ஐயா கையில் எண்ணெய் பட்டுரும். நல்ல கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. புசு ரெண்டு வந்திருக்கு. இதை எடுக்க என்ன செய்யணுமெண்டா இப்படி 2 கரண்டியே இந்த பக்கம் திருப்பணும் பார்த்தீங்களா. இப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி அமர்த்தணும். இப்படி அமர்த்தி எடுத்து போட்டு தான் பார்த்தீங்களா எப்படி இதில் போடணும். ஓகே, இதே மாதிரி நான் இப்போ சுட போகிறேன். இப்போ வந்து 1 போட்டு பார்த்துட்டேன் நண்பர்களே. ஜூட்டு என்ன இப்படி 1 பொரிய எவ்வளோ நேரம் செல்லும் எனக்கு. பிக் பாஸ் எல்லாம் பார்க்க ரிசீவர் ஆன் பண்ணி வச்சிங்களா அண்ணா போடுறேன் வேறு மட்டும் இப்படிதான் ஆரம்பிக்க பார்ப்போம் நண்பர்களே. பிறகு பாருங்க இந்த மாதிரி போடுவோம். இங்க இன்னொன்றையும் செய்து போடுவோம். என்ன அது பொரியிறது 4-5 போடலாம். ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது ஒரேடியா. என்ன இந்த நல்ல வடிவாக செஞ்சு எடுக்கணும் எல்லாம். சும்மா இப்படி ஓட்டை போட்டும் போடலாம் நண்பர்களே. இங்கே பாருங்க 1 ஓட்டை போடுவோம். இப்படிங்க ஓட்டை கூட வடைன்னு சொல்லிடுவாங்க. சி நீ இப்படி அப்படின்னு செய்கிறேன் பாருங்களா. பொரியட்டும். பொரிவடையக்க தானே அப்படி ஊதி வரும் மேலால். இப்படி எண்ணெயை ஊற்றி விட்டு கொண்டு போகணும் பார்த்தீங்களா. இதை பாருங்க இப்படி வருதுங்க. இப்படி ஓட்டை போட்டும் போடலாம். ஓட்டை போட்டு அது ரசம் எது எல்லாம் உண்டு தான். அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறுபடும் அவ்வளோதான். சரி, வடை மாதிரியும் இருக்கு. என்ன உளுந்து வடை மாதிரி. இதையும் எடுப்போமா பார்த்தீங்களா. இப்படி அமர்த்தி விட்டுட்டு எடுக்க வேண்டிய. இது கொஞ்சம் கூட பொறி போட்டுட்டு. ஓகே, அந்த இருட்டுக்கு வெளிச்சம் தெரியுது இல்லைன்னு அந்த பொறி போடுறது. அந்த கடைசியாக உள்ளுக்கு தான் வண்டி வருது தெரியாது எனக்கு. சுவாத்தியமாக இருக்குல்ல, காத்தோட்டமாக இருக்கு நண்பர்களே. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்பான். இப்போ பாருங்கள் எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அதிரசம் எல்லாமே ரெடி பார்த்தீங்களா. வாங்க யூட்டு சாப்பிடலாம். இருந்து சாப்பிடுவோம், மிண்டில் இருந்து சாப்பிடுவோம். இப்போ வாங்க சாப்பிடலாம். யூட்டு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிடு பாருங்க நண்பர்களே. செம்ம இங்கே பாருங்க. சூப்பராக இருக்குங்க அதிரசம். எள்ளு சீரகம் எல்லாம் கடிவிட வேற லெவல். சாப்பிட நல்லா இருக்குல்ல. இதை வந்து நாங்கள் ஒரு போத்தலில் போட்டு வச்சா எடுத்து செம்மையாக சாப்பிடலாம். இப்போ நான் சுடும்போது 2-3 சாப்பிட்டு நண்பர்களே நல்லா இருந்துச்சு தெரியுமா. வேற லெவல். அப்படி இருக்கு.
அந்த கோதல் தான் கடிபடைக்க சீரகம் எள்ளு சீரகம் எல்லாம் கடிபடைக்க செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டாகவும் இருக்குது, நல்ல ஒரு இதாகவும் இருக்குது. என்ன வித்தியாசமான சாப்பாடு. யாழ்ப்பாணம் அதிரசம் இப்படியா இருக்கு? யாழ்ப்பாணத்தில் அரிய தரம் தான் செய்வேன், அதிரசம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கூடுதலாக சிங்கள மக்கள் செய்கிறதா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். அரிய தரம் அது வேறு, அது கோது மாதிரி இருக்கும் உள்ளுக்கு. நான் எனக்கு பலகாரங்களே பிடிக்காத பலகாரம் அரியதரம் தான் நண்பர்களே. நான் இன்னும் அந்த வீடியோ போடையில கண்டிப்பாக ஒரு தடவை போடுறேன். ஆனால் என்னமோ தெரியாது, எனக்கு பைத்த முருண்டை சாப்பிடுவேன், கேக் சாப்பிடுவேன். இந்த அரியதரத்தை கண்டா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது, தள்ளி போடுறேன். ஏனோ தெரியாது நண்பர்களே. கூடுதல் எல்லாருக்கும் அப்படித்தானே. என்ன கொண்டாட்டங்கள்ல அரியதரம் இருக்கும், மற்றது இது கேக் இருக்கும், பைத்தமணியாரம் இருக்கும். நாங்க பைத்தமணியாரம் சாப்பிடுவோம், அரியதை தொடவே மாட்டோம். சாப்பிடுவோம். என்ன இல்லையடா, இந்த அரிசி கூர்நல் அரிசி மாவெல்லாம் செய்யறது. ஆனால் என்னமோ தெரியாது, நல்ல சாப்பாடு. எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்படித்தான் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு இல்லை, ஒரு சிலருக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது அரியரம், பெருசாக நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். கண்டிப்பாக ஒரு தடவை நான் வீடியோ போடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதிரசம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்தியாவிலேயும் செய்வினம் அதிரசம், அதே சர்க்கரை போட்டு செய்வினம் அந்த மாதிரிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீனி அப்படியே பானியாக காய்ச்சி இந்த மாதிரி செய்வினம். சிங்களாக்கள் செய்கிற அதிரசத்தை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு ஒரு போத்தோல போட்டு வச்சா கெட்டு போகாது, 3 மாதமானாலும் நாங்கள் செம்மையாக வச்சு சாப்பிடலாம். கணக்கு சாப்பிட்டேன், 2 சுட நண்பர்களே கெட்டு பிள்ளை எடுத்து அதில் இருந்து சாப்பிட்டனும் சாப்பிட்ற அடுத்து. அதால் பார்த்தீங்கன்னு சொன்ன நண்பர்களே இப்போ இட்லி சாப்பிட போகிறோம். இட்லி சும்மா சூப்பராக தக்காளி சட்னி பூட்டு சட்னியும் செஞ்சு வச்சுருக்கேன். வேண்டாம் தம்பி, அதான் இது ஈவினிங் ஸ்நாக் மாதிரி எங்களுக்கு கள்ள பசி வரைக்கெல்லாம் சாப்பிடலாம். இது வந்து இரவு சாப்பாடு இல்லையா, இது வந்து பலகாரங்கள். இந்த ஒரு 3 மாதத்துக்கு இருக்கும், கெட்டு போகாது, நீங்கள் வச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே நாங்கள் முடிச்சிடுவோம் நண்பர்களே. நல்லா இருக்குது அந்த சீனி கரமல் காய்ச்சினாங்க தானே, அதில் சுவையெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து அதான் இந்த கலர் வந்திருக்கு. அந்த சீனியை வந்து நாங்கள் இந்த பாகு காய்ச்சினாங்க தானே, அந்த ப்ரௌன் கலர், அதான் இப்படி கலர் வந்திருக்குது. அதே நேரம் சாப்பிட்டே எள்ளு கடிபடுது, சீரகம் கடிபடுது, அதெல்லாம் கடிபடைக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. தெரியுமா நண்பர்களே? கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே நான் கொண்டைக்காவும் போட்டிருக்கேன், இன்னொருக்கா கொண்டைக்காவும் செய்யணும். என்ன தம்பி ஞாபகம் இருக்கா? இருக்கா நாங்களே பொல் பண்ணி செஞ்சு என்ன அடுத்த ஒரு இன்னொருக்கா நாங்கள் செய்யணும். அது கொண்டைக்காவும் கண்டிப்பாக செய்வேன் தான். நீங்கள் செஞ்சு பாருங்க நம்மளே, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. இப்போ எனக்கு செம்ம பசியாக இருக்குது. நான் ஓடி போய் இட்லியும் பூண்டு சட்னி, என் மகனுக்கு பிடிச்ச தக்காளி பூண்டு சட்னி அது அப்போ சுடேக்கே சாப்பிட்டேன் 2-3. அதால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஒரு அடியாக சாப்பிடலாம், வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.